களுவாஞ்சிக்குடியில உங்களுக்கு 1 ஏக்கர் தோட்டக்காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இத வந்து களுவாஞ்சிக்குடி என்று சொல்லி தான் எனக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது. இது கழுதாவள முருகன் கோயில்ல இருந்து ஃபேமஸான கோவில் அந்த முருகன் கோயில். கழுதாவள முருகன் கோயில்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்திலேயே இந்த தோட்டக்காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விற்பனைக்கு வந்திருக்குது. இதுதான் களுவாஞ்சிக்குடிக்கும் கழுதாவளைக்குமான போர்டர். அதாவது களுவாஞ்சிக்குடி தொடக்கம் கழுதாவள முடிவு என்று சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க பார்க்கிறதுக்கே நல்ல அழகா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கச்சான் வந்து பயிற்சி செஞ்சிருக்காங்க. 1 ஏக்கர் காணி களுவாஞ்சிக்குடி தொடக்கத்துல வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குது. இது ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னு சொன்னா காலகாலமா பயிற்சியை செஞ்சு கொண்டு வர ஒரு தோட்டக்காணி. இந்த தோட்டக்காணியில உங்களுக்கு காய்க்கிற பருவத்துல அதாவது காய்ச்சி கொண்டு 18 தென்னை மரங்கள் வந்து காணப்படுது. மேலுமே வார வார வருஷங்கள்ல காய்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு 27 தென்னை மரங்கள் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம மாமரம் உங்களுக்கு 4 மாமரம் காணப்படுது. அதை தாண்டி நீங்க ஒரு கோழி பண்ணை வளர்க்கறதுக்கோ அல்லது நீங்க ஒரு மரவள்ளி போடுறதுக்கோ கொச்சிக்காய் போடுறதுக்கோ அல்லது இவங்க வந்து கச்சான் பயிற்சியை வந்து செஞ்சு கொண்டு வராங்க. இதுக்குமே உங்களுக்கு 1 ஏக்கர் காணி வந்து காணப்படுது. இந்த காணி 1 ஏக்கர்ல வந்து பின்னுக்கு வந்து அதாவது இவங்க பயிற்சியை செய்யறது 80 பேச்சுல முன்னுக்கு காணப்படுற காணியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடு வளவுமே வந்து காணப்படுது. உங்களுக்கு இந்த 1 ஏக்கர் காணியும் வேணாம், எங்களுக்கு வந்து பின்னுக்கு இருக்கிற தோட்டம் மட்டும்தான் நீங்க வேணும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னாலும் பின்னுக்கு இருக்கிற தோட்டத்தையும் நீங்க தனியா வேண்டிக் கொள்ளலாம். பின்னுக்கு இருக்கிற காணியை மட்டும் தோட்டம் செய்யறதுக்கு வேண்ட போறீங்களாக இருந்தா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 அடிக்கு ஒரு ஒழுங்க ஒண்டி இவங்க வேறையா விட்டுருக்காங்க. நீங்க முன்னுக்கு இருக்கிற காணி துண்டு வேணாம் பின்னுக்கு மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 அடி ஒழுங்கையால நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு ஒரு அழகான தோட்டம். இந்த தோட்டத்துல வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா இந்த மழை பெஞ்சு வெள்ளம் நிக்கிற காலத்திலேயும் கூட அவங்கட இந்த காணிக்குள்ள வந்து எப்பயுமே வெள்ளம் வந்து நின்றது இல்லையா. மழையே பெஞ்சாலும் வந்து அவங்க கச்சான் பயிற்சியை எல்லாம் தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தோட்ட காணி என்று வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க அழகா கோழி பண்ணையோ அல்லது தோட்டமோ செஞ்சுட்டு ஒரு சின்ன வீடும் கட்டி இருந்தீங்கன்னு சொன்னா ஆத்தலா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வளவுக்கு 2 கரண்ட் லைன் இருக்கு. அதாவது இது அந்த தோட்டங்களுக்காக வந்து செப்பரேட்டா ஒரு கரண்ட் லைன் வச்சிருக்காங்க. வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செப்பரேட்டா ஒரு கரண்ட் லைன் வச்சிருக்காங்க. நீங்க தனியா வேண்ட போறீங்கன்னாலும் நீங்க கரண்ட பத்தியோ தண்ணியை பத்தியோ யோசிக்க தேவையில்ல. அதுக்கும் வந்து ஒரு மோட்டார் வச்சிருக்காங்க, இதுக்கும் வந்து ஒரு மோட்டார் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வளவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரண்ட் வசதி தண்ணி வசதி ரெண்டுமே தாராளமா காணப்படுது. இப்ப உங்களோட 1 ஏக்கர் காணிக்குமே வந்து நீங்க தண்ணி அடிக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு மோட்டார் வசதிகளும் வந்து காணப்படுது. மோட்டரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 மோட்டார் இருக்கு. இது வளவு தொடக்கத்திலேயும் ஒன்று இருக்கு, வளவு முடிவுல உங்களுக்கு அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மோட்டரும் தண்ணி அடிக்கிற வசதியுமே வந்து காணப்படும். இங்க எல்லாமே வந்து செட்டா இருக்கு. வந்தீங்கன்னா பயிற்சி நடத்த வேண்டியா ஆல்ரெடி பயிரும் போட்டிருக்காங்க. நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்படி பயிரோட எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏரியாவில் அதாவது இந்த கழுதாவள முடிவும் களுவாஞ்சிக்கோட்டை தொடக்கம் இந்த தோட்டக்காணி ஏரியாவில் வந்து ஒரு பேர்ச் வந்து இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு வித்து கொண்டிருக்காங்க. சரியா 160 பேர்ச் இந்த காணியில வந்து இவங்க விற்க ரெடியா இருக்காங்க. நீங்க 80 பேர்ச்சா பிரிச்சு வேண்டிக் கொள்ளலாம். ஆனா இவங்க வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கல. ஒரு அவசர தேவைக்காக விற்கிறதால இவங்க 2 லட்சத்திலையும் இருந்து நல்லா குறைச்சி தான் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்ற ஒரு மலிவான விலையில நல்ல தோட்டக்காணி வேண்டும்னு சொன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும். என்னன்னு சொன்னா அவங்க ஒரு தேவைக்காக அவசரத்துக்காக விற்காங்க. மிஸ் பண்ணாம இந்த காணி தொடர்பா கதைக்கணும்னு தெரிஞ்சா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கால் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன் காணி அதாவது முன் துண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வீடு காணப்படுது. இதுல 3 ரூம், ஹோல், பாத்ரூம், சமையலறை, சாமியறை இந்த மாதிரியான வசதிகளோட காணப்படுது. அண்ட் முன்னுக்கும் வந்து அத்திவாரம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க அத்திவாரத்திலேயே வந்து ஹோலோ ரூமோ ஏதோ கட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாமரம் அது அந்த செக்ஷன் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. அப்படியே பின்னுக்கு இங்க இருந்து பார்த்தாலே பின்னுக்கு அழகான அந்த தோட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ற ஒரு ரிட்டையர்மெண்ட்டை முடிச்சிட்டோ அல்லது இப்ப நாங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம்னு சொன்னா இப்படி ஒரு அழகான தோட்டக்காணியை வந்து நீங்க வேண்டிட்டு இந்த வீட்டுல இருந்தது தோட்டத்தை இருந்து ஆத்துல வைக்கலாம். அப்படி இல்ல நீங்க தோட்டம் செய்யறதுல ஆர்வம் இருக்கிற ஒரு ஆக்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த காணி வந்து பொருத்தமா இருக்கும். அட்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா களுவாஞ்சிக்குடி என்று வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வந்த வரைக்கும் பார்த்தா நம்ம கழுதாவள முருகன் கோயில் தாண்டி ஒரு 300 மீட்டர் வந்தீங்கன்னாலே நீங்க இந்த காணிக்கு வந்துடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோட். இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து தோட்டம் தான் செய்யறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த மண் வளம் தோட்டத்துக்கு ஏத்த மாதிரியான மண் வளம் காணப்படுது. அண்ட் இந்த கேட் எல்லாம் பாருங்க நல்ல அந்த கனவான பெரிய கேட் தான் போட்டிருக்காங்க. அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செப்பரேட்டா ஒரு 10 அடியும் விட்டுருக்காங்க. ஒருவேளை நீங்க பின்னுக்கு இருக்கிற அளவை தனியா செப்பரேட்டா நீங்க வேண்டி போறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கான வழி வசதிகள் எல்லாம் வந்து செஞ்சு தருவாங்க. இந்த ரோட்டுக்குள்ளால வரக்குள்ளேயே எனக்கு பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. காரணம் எல்லா இடமும் பாத்தீங்கன்னு சொன்னா கொச்சிக்காய், கத்தரிக்காய், சுரக்கான்னு சொல்லி தோட்டமா செஞ்சு வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு தோட்டம் செய்ய போறீங்கன்னு சொன்னா
உங்களுக்கான காணி இதுதான், தரமான தோட்ட காணி. வேண்ட போறீங்கன்னு சொன்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் அடிங்க. எந்த விதமான புரோக்கர் கமிஷனும் இல்லாம நேரடியா நீங்க அவங்களோட கதைச்சு விலையை பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம். இந்த காணிக்கு நீங்க எப்படி வரணும் என்று சொன்னா, கழுதாவளை முருகன் கோயில் ஆலயத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களோட இடது கை பக்கம் திரும்பி ஒரு 100, 150 மீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களோட வலது கை பக்கத்துல இந்த காணி வந்துரும்.